இந்த ஓய்வு நாளிலே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வந்திருக்கிறோம். உம்முடைய மகத்தான வார்த்தைகளை கேட்க இருக்கிறோம். எங்களோடு கூட நீங்கள் பேசும்படியாய் கெஞ்சுகிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க, வழிநடத்துங்க, அடியனை மறைத்துக் கொள்ளும்படியாய் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். கடந்த ஒரு வாரங்களாக ஒரு முக்கியமான செய்தி என் மனசுக்குள்ளே போய்கிட்டே இருந்துச்சு. அதில் ஒரு 3 செய்தி என்னால் இந்த வாரத்தில் நான் ப்ரிப்பேர் பண்ணேன். ரொம்ப முக்கியமான ஒரு செய்திகளாக அது அமைஞ்சது. நேற்றைய தினத்தில் ஒரு முக்கியமான செய்தியை நம்ம கேட்டோம். என்ன செய்தி? உண்மையில் எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. நான் ப்ரிப்பேர் பண்ணும்போதே உங்களுக்கும் அது பிரயோஜனமாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். ஆண்டவர் சித்தமானால் ஒருவேளை அதை செய்தியை கேட்காதவங்க யூடியூப்பில் கேட்க ட்ரை பண்ணுங்கள். 2 நாளில் அப்லோட் பண்ணுவாங்க. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒவ்வொரு செய்தியும் ரொம்ப முக்கியமானது. பல மணி நேரமாக அதை ஆராய்ந்து பார்த்து கொடுக்கப்படுகிற செய்தி. நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த செய்திக்கு நான் ஆண்டவர் சமூகத்திலேருந்து சொல்கிறேன். பல மணி நேரங்கள் உட்காந்து எப்படி பேசணும், என்ன செய்யணும், இது சரியா தப்பா எல்லாமே ஆராய்ந்து பார்த்து தான் பேச முடியும் தேவ சமூகத்தில். ஏதோ ஒன்று பேசிட்டு போகிறது ஈஸியானது தான். எனக்கு அது ரொம்ப ஈஸி. இந்த இடத்துல ஒரு மெசேஜ் எங்களால் கொடுக்க முடியும், மழுப்பிட்டு போயிடலாம். ஆனால் அது ஆவியானவர் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஆகையினால் செய்திகளை கவனமாக கேட்டு குறிப்பெடுத்து கொண்டு அதை ஆராய்ந்து பார்த்து அதை நீங்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தினீங்கன்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்று சொல்லிக் கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நேரத்தில் கூட இன்னைக்குரிய செய்தியானது என்ன அப்படின்னா, கடந்த வாரத்தில் அருமையான பள்ளி முதல்வர் ஒரு டாபிக் கொடுத்தாங்க. என்னது? சோதனை. அது ஒரு பெரிய சோதனையாக தான் எனக்கு இருந்துச்சு. என்னென்ன சோதனைன்னு ஒரு மெசேஜ் கொடுத்துருக்குறாங்க. அதுக்கு இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது. அதை நம்ம கண்டினியூ பண்ணால் அந்த செய்தியினுடைய சாராம்சம் இன்னும் அதிகமாக இருக்கும் என்று சொல்லி உணர்ந்து அதை குறித்து ஆராய்ந்து பார்க்கும்போது சோதனைக்கும் சிச்சைக்கும் என்ன வித்தியாசம் என்பதை குறித்து இன்றைக்கி நம்ம படிக்க போகிறோம். போன வாரம் சோதனை, இந்த வாரம் சிச்சை. என்ன பேர்? சிச்சை. இதை குறித்து நம்ம ஆழமாக தியானிக்க போகிறோம். சரிங்களா? நானும் நிறைய நோட்ஸோடு வந்திருக்கிறேன். பயந்துடாதீங்க. நமக்கு எப்பயுமே 43 நிமிஷம் தான், கவலைப்படாதீங்களா. நான் 50 நிமிஷம் போகும். அது வரைக்கும் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் உங்களை விட போகிறது கிடையாது. என்னுடைய டைரியிலேருந்தும் நான் ஒரு ஜெராக்ஸ் செட் வந்திருக்கிறேன். என்னுடைய மெடிடேஷன் டைரி. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இதிலேருந்து ஒரு சில முக்கியமான காரியங்களை மட்டும் உங்களிடத்தில் நான் பேச வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். சோதனை அப்படின்னா யார் கொடுக்கறது? சாத்தானா? சரி. ஆண்டவர் சோதிக்க மாட்டாரா? சரி. நிறைய நேரங்களில் நம்ம தவறான முறையில் ஒரு சில காரியங்களை புரிஞ்சு வச்சிருக்கிறோம். சோதனைக்காரன் அப்படின்னு சொன்னாலே யாரை சொல்லுவோம்? ஏசப்பாவை சொல்லுவோம். சாத்தான் தான் சோதனைக்காரன் என்று மத்தேயு 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சோதனைக்காரன் பிசாசு. போன வாரம் ஃபுல்லாகவே அது டீட்டெயில்ஸ் கொஞ்சம் நாம் படித்தோம். அருமையான ஒரு செய்தி கொடுக்கப்பட்டது. இன்னைக்கு தேவனுடைய சிச்சையை பற்றியும் சோதனையை பற்றியும் கொஞ்சம் ஷார்ட்டாக உங்களுக்கு நான் கொடுத்து செல்ல நான் விரும்புகிறேன். நீதிமொழிகள் 27-21 சொல்கிறாரு. யாராவது வாசிக்கிறீங்களா? நீதிமொழிகள் 27-21. வெள்ளிக்கு குகை, பொன்னுக்கு புடமும் சோதனை, மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சியே சோதனை. சூப்பர் வசனம் அது. ஒரு மனுஷனுக்கு உண்டாகும் புகழ்ச்சி தான் சோதனை. அவனுக்கு ஸ்டார்ட் ஆயிருச்சு என்று ஆண்டவர் சொல்றாங்க. நல்லா இருப்பாங்க. ஒரு பொசிஷனுக்கு வரும்போது அல்லது ஏதாவது ஒரு நல்ல லெவலுக்கு போகும்போது அவங்க என்ன பண்ணிடுறாங்க? விழுந்து போகக்கூடிய சூழ்நிலையில் மக்கள் மாறி விடுகிறார்கள். ஆகையினால மனுஷனுக்கு அவனுக்கு உண்டாகும் புகழ்ச்சி தான் முக்கியமான சோதனை. அவனுக்கு கவனமாக இருக்கணும். நம்ம ஒரு பொசிஷனுக்கு போனாலும் சரி, ஒரு நல்ல ஒரு பதவி, நல்ல ஒரு டாப் ரேஞ்சில் ப்ரொமோஷனில் போனாலும் சரி, ரொம்ப கவனமாக நம்ம இருக்கணும். அதுவே உங்களுக்கு கண்ணியாக மாறிடும். அதான் வேதம் தெளிவாக சொல்லுது. சோதனைக்காரனுடைய குறிக்கோள் 3 விஷயம்தான். சாத்தானுடைய குறிக்கோள்
சாத்தானால தான் சோதிக்கப்படுகிறோன்னு எப்படி நமக்கு தெரியுது? யோசித்து பாருங்க. 3 விஷயத்துல அவன் அட்டாக் பண்ணுவான். பிசாசு 3 விஷயத்துல அட்டாக் பண்ணுவான். 1 யோவான் 2:16 யாராவது வாசிங்க. மாம்சத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். இது 3 விஷயம் சாத்தான் அட்டாக் பண்ற ஒரு விஷயம். 3 விஷயத்துல சோதனை கொண்டு வர்றான். எதுலெல்லாம்? கண்களின் இச்சையை தூண்டுவான், மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இந்த 3ல தான் ஆதாம் ஏவாளை அட்டாக் பண்ணான். இந்த 3லயும் தோத்து போயிட்டாங்க. அவங்க முன்னாடி வச்சது சாதாரண விஷயம். என்னது? ஒரு பழம், அவ்வளவுதான். மொத்த உலகத்தில் இருக்க உலகமே பெருவெள்ளத்தில் போனது மாதிரி ஆக்கிட்டாங்க. சின்ன பழம் தான் நினைச்சோம். ஆனா இச்சைன்ற ஒரு காரியம் அவங்களுக்குள்ளாக வரும்போது பார்த்தார்கள், புசித்தார்கள், பெருமைப்பட்டா. நீ தேவ தூதர்களைப் போல தேவர்களைப் போல மாறிடுவன்னு சொன்னோன்னே கீழ்ப்படிஞ்சிட்டான் பிசாசுக்கு. சாத்தான் நமக்கு ஒரு சாதாரண விஷயமா கூட வைக்கலாம், அதுக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சிடக்கூடாது. கண்களை கெடுக்கக்கூடிய, மாம்சத்தை உடம்பை கெடுக்கக்கூடிய அல்லது பெருமையை தூண்டக்கூடிய எந்த விஷயமாக இருந்தாலும் அது சாத்தானால் வரக்கூடிய சோதனை தான். மனசுல வச்சுக்கோங்க. சரி, சோதனைக்கு உட்படாம இருக்கணும்னா என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு ஷார்ட்டை நான் சொல்லிட்டு சிச்சைக்குள்ளாக நம்ம கடந்து போக போறோம். சோதனைக்கு உட்படாமல் இருக்கணும் அப்படின்னா, கடந்த வாரத்தில் கூட அந்த கொஸ்டின் ரைஸ் பண்ணாங்க, சகோதரி ரைஸ் பண்ணாங்க. அப்போ ஜெபம் பண்ணும்போது அப்படி சொல்கிறோம்ல, தீமையிலேருந்து ரட்சித்துக் கொள்ளும் ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ண, சோதனைக்கு உட்படாமல் இருக்கணும், தீமையிலேருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளுன்னு சொல்கிறோம்ல, அது என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் போட்டிருந்தாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது சோதனைக்கு உட்படாமல் இருக்க வேண்டுமானால், உங்களுக்கு சோதனை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா, அல்லது சோதனையிலேருந்து வெற்றி பெறணும்னு நினைச்சீங்க அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் 4 இடத்துல நான் பார்க்கும்போது, அதாவது லூக்கா சுவிசேஷம் 22:40-46 வசனம், மார்க் 14:38, மத்தேயு 26:41, மத்தேயு, மார்க், லூக்கா, இந்த 3லயுமே ஆண்டவர் என்ன சொல்றாங்க? சோதனைக்கு உட்படாமல் இருக்கணும் அப்படின்னா விழித்திருந்து ஜெபிக்க வேண்டுமா? விழித்திருந்து ஜெபித்தோம் என்று சொன்னால் சோதனைக்கு உட்படாமல் இருக்கலாம், அதுல இருந்து விடுதலை ஆகலாம். ஆனால் விழித்திருந்து ஜெபிக்காத போது பேதுரு விழுந்து போகிறார், யூதாஸ் விழுந்து போகிறார், நிறைய பேர் விழுந்து போயிட்டாங்க, சீஷர்கள் ஓடி போனாங்க. காரணம் ஜெபம் இல்லை. யாரெல்லாம் வீட்டில் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் முழங்கால் போட்டு பயபக்தியோடு ஜெபிக்க பழகி இருக்கிறீங்களோ, உங்களை அவ்வளோ சீக்கிரத்தில் சாத்தானால மேற்கொள்ள முடியாது. அப்படி ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தாலும் விழித்திருந்து ஜெபிக்கிறதுனால நீங்க வெற்றி பெற முடியும். சரிங்களா? 1 கொரிந்தியர் 10:13 என்ன சொல்கிறது? உங்களை திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? இடம் கொடுக்க மாட்டார். சோதனையை தாங்குவதற்கும் சோதனையோடு கூட தப்பித்துக் கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார் என்று வேதத்துல அழகா சொல்லி வச்சிருக்கிறாரு. ஒருவேளை சோதனை வந்தா கூட தப்பித்து போவதற்கான வழிகளையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார் என்று வேதத்துல பார்க்கும்போது ஆச்சரியமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லை, யாக்கோபு 1:12 பார்த்தீங்கன்னா, சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான். 2 பேதுரு 2:9 பார்த்தீங்கன்னா, யாரை ஆண்டவர் சோதனையிலிருந்து ரட்சிக்கிறார் அப்படின்னு சொல்லி நீங்க பார்த்தீங்கன்னா, கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையிலிருந்து என்ன பண்றாரு? ரட்சிக்கிறார். தேவ பக்தி இல்லைன்னா விழுந்து போயிடுவோம். நிறைய பேரை சாத்தான் வந்து ஜெயிச்சிட்டான். வேத கதாபாத்திரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, சவுல் ராஜா முடிச்சிட்டான். அவங்க ஒரு சிலரை மேற்கொண்டான், ஆனால் ஒரு சிலரை அவனால் ஜெயிக்க முடியல. யோசேப்பை ஜெயிக்க முடியல, தானியலை ஜெயிக்க முடியல, அவனுடைய நண்பர்களை ஜெயிக்க முடியல. பயங்கரமா பவர்ஃபுல்லான யூத் வந்து சவால் விட்டாங்க பிசாச. ஆனால் நிறைய பேர் வந்து தோத்து போயிட்டாங்க. இந்த இடத்துல நீங்க இருக்கிற நீங்களும் நானும் தோக்கிற பிள்ளைகளாக இருக்கிற போகிறோமா அல்லது ஜெயிக்கிற பிள்ளைகளாக இருக்க போகிறோமா என்பதை யோசித்து பார்க்கணும். இந்த கற்பாறையில் விதைக்கப்பட்டவங்க சோதனையில் விழுந்துருவாங்க. பாவம், அவங்களால ஜெயிக்க முடியாம போயிடும், பின்வாங்கி போவாங்க.
நிறைய பேர் பின்வாங்கி போன ஒரு நிலையில் இருக்கிறாங்க. திருச்சபை பிள்ளைகள் பின்வாங்கி போன பேக்ஸ்லைடர்ஸ் இருக்கிறாங்க. அதனால் கற்பாறையில் விதைக்கப்பட்ட விதைகளை போல் நம்ம இருந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம சோதனை காலத்தில் பின்வாங்கி போய்விடுவோம். சோதனையை பற்றி கொஞ்சம் நான் ஏற்கனவே போன வாரம் செய்தி கேட்டதுனால நான் ரொம்ப எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு கொடுக்கல. சாத்தான் வைக்கிற 3 விஷயம்தான் மெயினானது. என்னெல்லாம்? கண்ணு, மாம்சம், பெருமை. நிறைய நேரங்களில் கொஞ்சம் பெருமையாக பேசுகிறாங்க அப்படின்னா கவனமாக இருக்கணும். புரியுதுங்களா? அந்த இடத்துல பிசாசு உள்ள வருவான். பெருமை வருதுன்னா உடனே ஆணுடைய சமூகத்தில் ஓடி போய் தன்னை தானே தாழ்த்தணும். ஆண்டவரே, எனக்கு இல்லப்பா அந்த புகழ், உங்களுக்கே ஆகட்டும், நான் ஒன்றுமே கிடையாது ஆண்டவரேன்னு சொல்லி தாழ்மைப்படுகிற பிள்ளைகளாக இருக்கணும். அதுதான் ஆண்டவருக்கு பிடிக்கும். சரிங்களா? அப்போ சோதனைனா என்ன, சிச்சைன்னா என்ன, யாராவது சொல்ல முடியுமா? சோதனைனா என்ன? எந்த உருவத்துல எல்லாம் வரும்? சாம்சன், அதாவது சிம்சோனுக்கு என்ன உருவத்தில் வந்துச்சு? கண்களின் நிச்சயில தான் வந்துச்சு, அப்படி தானே? தெளிலா அந்த அம்மா உள்ள போறாங்க. சரி, ஒன்று முடிஞ்சு போச்சு. அடுத்து சவுலுக்கு என்ன சோதனை வருது? எப்படி சாத்தான் சோதனையை கொண்டு போறான்? பேசுங்க, கொஞ்ச நேரம் தான், ஒன்றும் கவலைப்படாதீங்க. 12:30 தாண்டாது, 12:30 தாண்டாது நம்ம சபையில். சொல்லுங்க, சவுலுக்கு பிசாசு என்ன சோதனையை போட்டான்? பெருமையா போட்டு விட்டான். வேற என்ன? சொல்லுங்க, நான் தானே கேட்குறேன், சொல்லுங்க. என்னது? தேவ பயம் இல்லை, கீழ்ப்படியாம உள்ள போறேன். அவருக்கெல்லாம் காத்திருக்காத சாமுவேலுக்கெல்லாம் நீ பாட்டு வேலை பலி செலுத்த ஆரம்பிச்சிரு, முடிச்சிரு. அந்த ராஜாக்கள்லாம் கொல்லு அமலேக்கிறேன்னா இவர் பிடிச்சிட்டு வந்து வச்சிருக்கிறாரு. நல்ல ஆடுகள்லாம் கொண்டு வந்திருக்கிறான், கெட்டதெல்லாம் பலி செலுத்தினான். மோசமான ஒரு செயலை சாத்தான் சொல்றான். அவர் பேச்செல்லாம் கேட்க வேண்டாம், தீர்க்கதரிசி பேச்செல்லாம் கேட்டு என்ன பண்ண போற? அவர் வர லேட்டாகும், எல்லாரும் நீயே முடிச்சிடணும்னு கீழ்ப்படியாமை ஒரு நிர்விசாரத்தை பிசாசு அவனுக்குள்ள கொடுக்குறான். கடைசியில் அவன் வாழ்க்கையே போயிடுச்சு. சாத்தான் ஏதாவது ஒரு விதத்துல சோதனையை முன் வைப்பான். ஆதாமையவாளுக்கு சாதாரண விஷயத்தை வச்சே முடிச்சிட்டான். ஏசப்பாவுடைய வாழ்க்கையில் என்ன கொண்டு வர்றான்? அவன் அங்கே இருக்கிற பொருளை வச்சு அவன் பண்ணுறான். கல்லை அப்பமாக்கி சாப்பிடுன்றான், அதை மாம்சத்தை தூண்டுறான். உலக ராஜ்யத்தெல்லாம் காட்டுறான். உனக்கு பதவி வேணுமா? இந்த உலகத்தையே நீ வச்சுக்கோ, ஆனால் என்னை மட்டும் என்ன செய்ய, ஒரு சிப் பண்ணு, ஒரு முறை என் காலில் விழு அப்படின்னு சொல்கிறான். கண்களை இன்ச்சே தோன்றான். நம்மளுக்கு அப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? உங்களுக்கு ஒரு 1 கோடி ரூபா தர்றேன், சர்ச்சுக்கு போகாதீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? உண்மையை யோசித்து சொல்லுங்க. 1 கோடி ரூபா தர்றேன், இன்னைக்கு சர்ச்சுக்கு போகாதீங்கன்னா என்ன பண்ணுவீங்க? அப்படி சொல்ல மாட்டீங்களா? சரி, கொஞ்சம் கவனமா இருங்க. கேள்வி கேட்கும் போது கொஞ்சம் ஞானமா பதில் சொல்லுங்க. நிறைய பேர் இந்த விஷயத்துல மாட்டிக்கிறோம். பணத்தை தூக்கி உள்ள போட்டான்னா நிறைய பேர் ஓடி போயிடும். இன்னைக்கு நிறைய பேர் சாத்தானுடைய வலையில சிக்கிக்கிட்டு இருக்கவங்க எல்லாமே பண ஆசையில் இருக்கிறவங்க தான். பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாய் இருக்கிறது என்று வேதம் தெளிவா சொல்லுது. அநேகர் சிச்சை அதுல மூழ்கி விடுகிறார்கள் என்றெல்லாம் நம்ம பார்க்க போறோம். கொஞ்ச நேரத்தில் நம்ம அதை பார்க்க போறோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சோதனை பிசாசு கொண்டு வர்றோம். ஆனாலும் ஆண்டவர் இந்த சோதனையை சகிப்பதற்கும் சோதனையிலிருந்து வெற்றி பெறுவதற்கும் ஆண்டவர் நம்ம கூட இருந்து அதை எப்படியாவது என் பிள்ளையை காப்பாற்றணும்னு சொல்லி முயற்சி பண்றார். இயேசுவானவர் ஒரு சில நேரங்களில் முக்கியமான பிள்ளைகளை சோதிச்சு பார்க்கிறார். முக்கியமானவங்களை, துன்மார்க்கனை கிடையாது, நீதிமானை சோதிக்கிறார். எப்படி தெரியுமா? ஆபிரகாமை சோதிக்கிறார், அப்படித்தானே? சிச்சிக்கிறார். அது டெஸ்ட். சம்டைம் ஆண்டோடைய பிள்ளைகள் சோதிக்கப்படுறாங்க. யோபு ஆண்டவர் அனுமதிக்கிறாரு. அவர் தான் மாட்டிய விடுறாரு. என்ன, யோபுவின் மேல் கவனம் வைத்தாங்க, சும்மா போனவனை பிடிச்சி இழுத்து விட்டார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஒரு சில நேரங்கள் நீங்க ரொம்ப நல்லவங்களா இருக்கிறீங்கன்னா ஆண்டவர் உங்களை சோதிக்க கூடும். எப்படி இருக்கிறாங்கன்னு பார்க்கலாம். நீங்க அதிகமா பாசம் வச்சதை அப்படியே எடுத்து பார்ப்பாரு. உண்மையா இருப்பீங்களா ஆண்டவருக்கு இல்லையா அப்படின்றத பார்க்கும்போது நிறைய பேர் மாட்டிக்கிறோம். ஆண்டவர் அப்படியெல்லாம் இன்னைக்கு நமக்கு பண்ணலை.
யோபுக்கு மாதிரி பண்ணினான்னா என்ன பண்ணுவோம்? நம்ம சர்ச்சுக்கு வருவோமா? யோபுக்கு வந்த சோதனை நமக்கு வந்தால் சர்ச்சுக்கு வருவோமா? என்ன அமைதியாக தூங்குறீங்களா? சர்ச்சுக்கு வருவோமா? காலேஜ் இருந்தாலே வரமாட்டோம், எக்ஸாம் இருந்தாலே வரமாட்டோம். அப்புறம் என்ன, ஒரு நல்ல ஒரு 10,000 ரூபா கிடைக்குதுன்னா வரமாட்டோம். அல்லது என்ன சொல்லுங்க, சந்தோஷமா இருக்கு ஒரு ஃபங்க்ஷன்னா அன்னைக்கு கூட வரமாட்டோம். நிறைய காரியங்கள்லாம் வரமாட்டோம். நமக்கு ஒரு பெனிஃபிட்னு ஒன்று வந்துச்சுன்னா வரமாட்டோம். இன்னைக்கு அப்படி ஒரு சூழ்நிலையில் இன்னைக்கு பிசாசு நிறைய பேரை கொண்டு போயிட்டான். அதுல நம்ம விழுந்துடக்கூடாது என்பதில் ஜாக்கிரதையாக இருங்க. எவ்வளவு சோதனை வந்தாலும் நான் ஆண்டவருக்காக நிற்பேன் என்கிற அந்த உறுதி நமக்குள்ள வாழ்க்கையில இருக்கணும். சரிங்களா? சிச்சையை பத்தி கொஞ்சம் ஷார்ட்டா நம்ம படிக்க போறோம். சிச்சை, அதான் எனக்கு ரொம்ப முக்கியமான டாபிக் இன்னைக்கு. சிச்சைனா என்ன? தமிழ் பாஷை சிச்சை அப்படின்னா கொஞ்சம் நமக்கு புரியாத மாதிரி தான் இருக்கு. சிச்சைனா என்னது? ஒரு தண்டிக்கிறது, தண்டனை, பனிஷ்மெண்ட் அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் புரியும். பனிஷ்மெண்ட். டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க? நல்லா படிச்ச பிள்ளையும் அடி வாங்கும், படிக்காத பிள்ளையும் அடி வாங்கும். எனத்துக்காக பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க டீச்சர்? அவங்களுடைய உள்நோக்கம் என்ன? பிள்ளைய அடித்ததனான உள்நோக்கம் என்ன? இந்த பிள்ளை நன்றாக படிக்க வேண்டும், நான் கொடுக்கிற பாடங்களை சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும், வருங்காலங்களிலே இந்த பிள்ளை ஒரு நல்ல நிலைமைக்கு வர வேண்டும் என்பதற்காக ஆசிரியர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா குழந்தைகளை கண்டிக்கிறாங்க, தண்டிக்கிறாங்க. அது நிறைய பெற்றோருக்கு அது கூட என்ன செஞ்சிருது, என்ன என் பிள்ளை எப்படி எக்கடி கட்டு போட்டுன்னு விட்டுருவாங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சிச்சை என்பது ஆண்டவர் ஏன் அதை அனுமதிக்கிறார் என்று நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, யோபு 5:17 சொல்றாரு, தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான், சர்வ வல்லவருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாதிரும். தேவனுடைய சிச்சை என்ன செய்யக்கூடாது? அற்பமாக எண்ணக்கூடாது. இந்த வார்த்தை நான் ஆராய்ந்து பார்க்கும்போது 3 முறை ஆண்டவர் அதை சொல்றார். 3 முறை சொல்றார். 3-4 இடங்களில் அற்பமாக எண்ணாதீங்க, அற்பமாக எண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவன் தண்டிக்கிற மனுஷன் பாக்கியவான், சர்வ வல்லவருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாதிரும். எபிரேயர் புஸ்தகம் அழகான ஒரு காரியத்தை சொல்லி கொடுக்குதுங்க. 12ஆம் அதிகாரத்துக்கு நீங்க கவனம் செலுத்தினீங்கன்னா, 12ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்திலிருந்து 13வது வசனம் வரைக்கும் ஆக மொத்தம் ஒரு 11 வசனங்களை சிச்சையை பத்தி தான் ஆண்டவர் பேசுறாரு பவுல் மூலமாக. சரிங்களா? இதில் பார்த்தீங்கன்னா, இந்த சிச்சை வரும்போது, தண்டனை வரும்போது எப்படியெல்லாம் ஆண்டவர் தண்டிச்சிருக்கிறாரு ஜனங்களை. இப்போ தாவீது தப்பு பண்றாரு, லக்கம் பார்க்கிறாரு. அப்போ ஆண்டவர் என்ன தண்டனை கொடுத்து சிச்சித்தார்? பஞ்சம், அப்புறம் நோய்கள். நிறைய நேரங்களில் நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நம்ம ஆராய்ந்து பார்க்கணும், எதனால இந்த பிரச்சனை நமக்கு வந்திருக்கு. இது ஆண்டவருடைய சிச்சையா? நான் திருத்திக் கொள்ள வேண்டிய வழிகள் ஏதாவது இருக்கிறதா? இதை நம்ம யோசிக்கணும். சிச்சை வரும்போது யோசிக்க ஆரம்பிச்சிடணும், ஆராய்ந்து பார்க்க ஆரம்பிச்சிடணும். நிறைய பேர் சிச்சை வரும்போது, தண்டனை வரும்போது அதை யோசிக்கிறதே இல்லை. ஏன் இந்த பிரச்சனை எனக்கு வந்திருக்கு அப்படின்றத என்னைக்கு ஒரு மனுஷன் முழுமையாக ஆராய்ந்து பார்க்கிறாங்களோ அப்பத்தான் அந்த பிரச்சனையிலிருந்து விடுதலையாக முடியும். சங்கீதம் 50:17 பார்த்தீங்கன்னா, சிச்சையை நீ பகைத்து என் வார்த்தைகளை பின்னாக எரிந்து போடுகிறாய். சிச்சை அப்படின்னா ஒரு சிச்சிக்கிற ஒரு விஷயம். இது ஏதாவது ஒரு சின்ன காரியத்தை ஆண்டவர் செய்யும் போது என்ன பண்ணிடுறோம்னா, ஆண்டவருடைய வார்த்தையை பின்னாக எரிந்து விடுகிறோம். எனக்கெல்லாம் இது கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்லி. நீதிமொழிகள் 3:11 பார்த்தீங்கன்னா, என் மகனே, கர்த்தருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. ஆண்டவர் கடிந்து கொள்றாரு அப்படின்னா சோர்ந்து போகலாமா? எனக்கு ரொம்ப சிச்சையா இருக்கிற மாதிரி தெரியுது. அமைதியா அப்படியே என்னமோ மாதிரி இருக்கிறீங்க, கொஞ்சம் அப்படியே அலர்ட் ஆகுங்க. ஆண்டவர் கடிந்து கொள்ளும் போது,
சோர்ந்து போகக்கூடாது. ஏதோ ஒரு ஆண்டவர் நம்மகிட்ட எதிர்பார்க்குறாங்க. எல்லாரையும் ஆண்டவர் சிச்சிக்க மாட்டாங்க. அது அந்த ஒரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கிற போறீங்க இன்னைக்கு இந்த செய்தியில புரிஞ்சுக்கிற. எல்லாருக்கும் சிச்சை கிடைக்காது. சிச்சை இருக்கும் என்று சொன்னால் நீங்க ஆண்டவருடைய பிள்ளைகள் மட்டும்தான் கிடைக்கும். வேசி பிள்ளைகளுக்கு சிச்சை என்பது கிடையாது. சாத்தான் எல்லாரையும் சோதிப்பானா அப்படின்றதும் இல்லைங்க. முக்கியமானவங்களை தான் அவன் சோதிக்கிறான். ஆண்டவர் எல்லாரையும் சிச்சிக்கிறது கிடையாது. அது ஒரு குறிப்பிட்டவங்களை தான் ஆண்டவர் சிச்சிக்கிறார். நீதிமொழிகள் புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா 6:23 பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, போதக சிச்சையே ஜீவ வழி. அந்த வசனத்தை வாசிங்க. கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிச்சையே ஜீவ வழி. எப்படி ஆண்டவர் சிச்சிக்கிறார் இன்னைக்கு அப்படின்னா போதகத்தின் மூலமா சிச்சிக்கிறார். நீங்க ஒரு தப்பு பண்ணிட்டு வந்திருக்கிறீங்க அப்படின்னா இங்க ஆண்டவர் என்ன பண்ணுவாங்க? பயப்படாதே, நீ தவறு செய்திருக்கிறாய், பயப்படாதே, இன்னும் நிறைய தவறுகளை செய்து விடு அப்படின்னு சொல்லுவாரா? நீங்க பாவம் செஞ்சுட்டு இந்த சர்ச்சுக்குள்ள உட்கார்ந்துருக்கிறீங்க, ஆண்டவர் எப்படி போதனைப்படுவாரு? பாவம் செய்தாலும் தவறு இல்லை, நீங்கள் நன்றாய் தவறுகள் செய்யுங்கள் நான் சொல்லுவாங்க. போதக சிச்சை, இந்த தவறை நீ செய்யக்கூடாது, இந்த பாவத்தை நீங்கள் செய்யக்கூடாது, ஆண்டவருக்கு பிரியமில்லாததை செய்யக்கூடாது என்பதுதான் சிச்சை, போதனை, போதக சிச்சை. இன்னைக்கு திருச்சபையில் இது நடக்குது, இங்கேயும் நடக்குது. நம்ம என்னை கூட சொல்லியிருப்பாங்க, எல்லாம் நிறைய பேர் சொல்றாங்க, பாஸ்டர் எப்போ பார்த்தாலும் திட்டுவார் அப்படின்னு. புதன்கிழமை வர்றவங்க சொல்ல மாட்டாங்க, வெள்ளிக்கிழமை வர்றவங்க சொல்ல மாட்டாங்க, இந்த சனிக்கிழமை வர்றவங்க மட்டும் தான் சொல்லுவாங்க. ஏன்னு சொல்லுங்க? அன்னைக்கு தான் தெளிவாக மாட்டுறாங்க. புதன்கிழமை இன்ட்ரோடக்ஷன்ல வந்தால் ஏதாவது பிரச்சனை இருக்கா? கிடையாது. வெள்ளிக்கிழமை தீம் அதுதான், பொருளடக்கம். சனிக்கிழமை வந்தா என்னது? கன்க்ளூஷன். அந்த கன்க்ளூஷன்ல நீங்க மாட்டினீங்கன்னா என்ன ஆகும்? புதன்கிழமை வந்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷனை கேட்டுருவீங்க, சாஃப்டா இருக்கும். வெள்ளிக்கிழமை வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும், அப்படிதானே? கொஞ்சம் ரொம்பலாம் திட்டலாம் கிடையாது. ஆனா முடிவுரை இருக்கு, அதுல வந்தீங்கன்னா கன்க்ளூஷன் கொடுப்போம் பாருங்க, அப்ப கரெக்டா வந்துடுறீங்க. புதன்கிழமை மெசேஜ் என்ன கேட்டீங்களா யார்ட்டையாவது? வெள்ளிக்கிழமை என்ன மெசேஜ் கேட்டீங்களா? அது கேட்க மாட்டோம். ஆகையினால போதக சிச்சை நமக்கு கிடைக்கும் போது அது ஜீவ வழி. ஒருவேளை ஒரு போதகர் கண்டிஷனோடு ஒரு மெசேஜ் கொடுக்கறாங்க அப்படின்னா சந்தோஷப்படுங்க. இந்த சபையை சேர்ந்தவங்க மலிப்பி பேசல, அவரு கரெக்டா பேசுறாங்க பாஸ்டர், நம்ம வாழ்க்கையை மாத்திக்கிறோம்னு சொல்லி யோசிக்கிறத தவிர நம்ம என்ன பண்ணக்கூடாது, இவர் பாஸ்டர் எப்படி கண்டிக்கலாம், எப்படி சொல்லலாம் அப்படின்னு நீங்க சொல்லக்கூடாது. ஏனென்றால் ஆண்டவர் ஒரு சிச்சையை கொடுப்பார் என்றால் இந்த திருச்சபை ஆண்டவர் நேசிக்கிறார் என்ற அர்த்தம். நீதிமொழிகள் 19:18 சொல்கிறது, நம்பிக்கை இருக்கும் மட்டும் உன் மகனை சிச்சை செய், ஆனாலும் அவனை கொல்ல உன் ஆத்துமாவை எலும்ப ஒட்டாதே. நம்பிக்கை இருக்க வரைக்கும் உன் மகனை சிச்சி. நீதிமொழிகள் 29:17 சொல்கிறது, உன் மகனை சிச்சை செய், அவன் உனக்கு ஆறுதல் செய்வான். நம்முடைய பிள்ளைகளை சிச்சையோடு வளர்க்கணும். பிள்ளைகளை எப்படி வளர்ப்பீங்க? என்ன தப்பு பண்ணாலும் அப்படியே பரவாயில்லன்னு சொல்லுவீங்களா? ஏதாவது ஒரு பொருளை எடுத்துட்டு வந்துருச்சுப்பா உங்க பிள்ளை, என்ன பண்ணுவீங்க? இன்னும் மறுபடியும் ஒரு பொருளை எடுத்துட்டு வா, என்ன அப்படியே நம்ம சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும்? அந்த பிள்ளையுடைய வாழ்க்கை எப்படி அவங்க மாறும்? ஒரு திருடுகிற ஒரு பிள்ளையாக, களவு செய்கிற பிள்ளையாக மாறிடும். நீ எப்படி எடுக்கலாம் போட்டு 2 சாத்து சாத்தணும்னா என்ன ஆயிரும்? அடுத்து அந்த பக்கம் போகும்போது என்ன யோசிக்கும்? ஐயோ கொன்றுவான் எங்க ஆளு, யோசிக்கும்ல. சிச்சை என்பது அதுதான். தவறுகளை பிள்ளைகள் செய்யும் போது கண்டிச்சு உணர்த்தி இதை செய்யக்கூடாது அப்படின்னு நம்ம ஒரு தகப்பன் தாய்மார்கள் குழந்தைகளுக்கு செய்யும் போதுதான் அந்த குழந்தை ஒரு காலத்துல உன்னை நேசிக்கும். நீ இப்பயே நீ கண்டுக்கிறாம வளர்த்துட்ட, என்ன தப்பு பண்ணாலும் கண்டுக்கிறாம வளர்த்துட்டோம்னா பிற்காலத்துல உன் மகனால உனக்கு ஆபத்து தான். வேதம் தான் சொல்லுது, உன் மகனை சிச்சை செய், அவன் உனக்கு என்ன செய்வான்? ஆறுதல் செய்வான் ஒரு காலத்துல.
எரேமியா 2:30 சொல்லுது, நான் உங்கள் பிள்ளைகளை அடித்தது விருதா, சிச்சையை ஏற்றுக்கொள்ளாமல் போனார்கள். சிச்சையை ஏற்றுக்கொள்ளல அப்படின்னா ஆண்டவர் அடிச்சார்னா தாங்க முடியுமா? ஆண்டவர் என்ன கொல்றவரா? ஆண்டவர் சிச்சை செய்வார். அப்படின்னா என்னது? சின்ன சின்ன பிரச்சனைகளை கொடுத்து பார்ப்பாரு, தண்டிச்சு பார்ப்பாரு, அடிச்சு பார்ப்பாரு, சின்ன சின்ன நோய்களை கொடுத்து பார்ப்பாரு. திருந்தலை அப்படின்னு சொன்னா என்ன பண்ண முடியும்? சின்ன கஷ்டம் வரும்போதே ஏதோ சிச்சிக்கிறாருன்னா ஏதோ என் வாழ்க்கையை மாத்திக்கிறணும். ஒரு தலைவலிக்குது, என்ன பண்ணுவீங்க? எதனால அந்த தலைவலி வந்துச்சுன்னு யோசிக்கவே மாட்டீங்களா? யோசிக்கவே மாட்டீங்களா? உடனே ஒரு டோலவை போட்டு அமைக்கிறது. இன்னைக்கு அப்படிதான் நம்ம பண்ற பழக்கமே அதுதான். ஒரு சின்ன பிரச்சனை வந்துன்னா எதனால இது வந்துச்சு என்பதை யோசிக்கல அப்படின்னு ஆராய்ந்து பார்க்கலன்னா வாழ்க்கையில நீங்க முன்னேறவே முடியாது. அது உடல் ரீதியான பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையில பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஏன் என்னால பைபிளை படிக்க முடியல? ஆராய்ந்து பாருங்க. எந்த இடத்துல நான் தப்பு பண்றேன்? ஏன் என்னால சர்ச்சுக்கு ஒழுங்கா வர முடியல? காரணம் என்ன? ஆராய்ந்து பாருங்க. ஆண்டவர் தண்டிக்கணும், நிறைய பேரை தண்டிக்கிறார், நிறைய காரியங்களை கொடுத்து பார்க்கிறாரு. ஆனாலும் எனக்கு நான் திருந்த மாட்டேன்னு சொன்னோம் அப்படின்னா ஆபத்துக்களை நாம் சந்தித்துக் கொண்டிருப்போம். எரேமியா எபேசியர் 6:4 சொல்லுது, பிள்ளைகளை கோபப்படுத்தாமல் கர்த்தருக்கேற்ற சிச்சையில் போதனையிலும் அவர்களை என்ன செய்யுங்க? வளங்க. ரொம்ப டென்ஷன் பண்ணக்கூடாது. பிள்ளைகளை கர்த்தருக்கேற்ற சிச்சைகள் என்ன செய்யணும்? போதனைகளில் வளர்க்க கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு கூட நம்ம சபைகளுக்கான ஆலோசனை அதுதான். பிள்ளைகளுக்கு கருத்தாய் வேத வாக்கியங்களை கற்றுக் கொடுக்கிற ஒரு பெற்றோராகத்தான் இருக்கணும். பாட புஸ்தகத்தை போட்டு திணிச்சு தலையெல்லாம் உடைச்சு நீட்டு அது இதுன்னு சொல்லி அவனை என்ன பண்ணிடக்கூடாது? தலையை உடைச்சிடக்கூடாது. வசனம் எவ்வளோ இருக்கு அவனுடைய லைஃப்ல, அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு முறை நான் ஒரு ஸ்டோரி படிச்சுக்கிட்டு இருந்தேன். அவங்க அப்பாவுடைய ஆசையெல்லாம் படி படி படின்னு தான். அவனும் படித்தான், பேச்சுலர் படித்தான், மாஸ்டர் படித்தான், பிஹெச்டி படித்தான், எல்லாம் முடித்தான். ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துட்டான். அவங்க அப்பாட்ட போகிறான். அவங்க படுத்து கிடக்கும்போது அவங்க அப்பா வர்றாரு. டாக்டர் சொல்கிறாரு, உங்கள் பையனை பொழைக்க வைக்கிறது கஷ்டம்தான், ரொம்ப பலவீனமாயிட்டான், ஏன் இப்படி வளர்த்தீங்க? உடனே அவங்க அப்பாட்ட என் பையன் சொல்கிறான், அப்பா அந்த டிகிரியெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்கப்பா. நீங்கள் சொன்னது மாதிரி என்ன செஞ்சுட்டேன்? நான் எல்லா பட்டத்தையும் வாங்கிட்டேன். ஆனால் நான் சொன்னது ஒன்றுமே செய்யலைப்பா. என்னால் முடியாதுன்னு சொல்லும் போதெல்லாம் என்னை கேட்கவே இல்லை, என்னை சரியான விதத்தில் வளர்க்கலையப்பா, என் வாழ்க்கையே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மரித்து போனான் என்று அந்த ஸ்டோரியில் நான் பார்த்தேன். பதவி, பட்டம், பணம் எவ்வளவு இருந்தாலும் உன் பிள்ளை உன்னோடு இல்லை, கடைசி வரைக்கும் இல்லை அப்படின்னா நீ சேர்த்து வைத்தது எல்லாமே வீணாக போய்விடும். ஆகையினால உன் பிள்ளையை சிச்சையோடு வள. அவன் உனக்கு ஆறுதல் செய்வான். ஒரு நாள் கண்டிப்போடு வள. விட்டு பிடித்து விட்டாய் என்று சொன்ன என் பிள்ளை எப்படினாலும் போட்டுன்னு சொன்னா உன் பிள்ளை மேல உனக்கு அக்கறையே கிடையாது. உன் பிள்ளை செத்தா கூட நீ அழ மாட்ட. அதுதான் முக்கியமான விஷயம். இப்ப ஏன் உன் பிள்ளை நல்லா இருக்கணும் அப்படின்னா இப்ப கூட அழுதுடலாம். அவன் நல்லா இருக்கிறதுக்காக முழங்கால் போட்டு ஏசப்பட்டு அழலாம், விடிய விடிய அழலாம். அப்பா என் பிள்ளைய மீண்டும் என் லைஃப்ல கொண்டு வாங்க, என் பிள்ளை நல்லா வரணும், சத்தியத்துல வரணும், வேதத்தை வாசிக்கணும்னு சொல்லி அழுங்க. ஆனா அவன் போன பிறகு அழுது ஒரு பிரயோஜனமும் இல்லை. அந்த பிள்ளை போன பிறகு அழுது பிரயோஜனமே இல்லை, ஒண்ணுமே நடக்காது. ஒரு நாள் வருவோம், போயிடுவோம். செருப்பு கூட, பிஞ்சு போன செருப்பு கூட ஒரு ஓரமா கடந்துகிட்டே இருக்கும். செத்து போயிட்டோம்னா யாருமே நம்மளை மதிக்க மாட்டோம், அடுத்த நாளே தூக்கிட்டு போயிடுவாங்க. இன்னைக்கே நம்முடைய வாழ்க்கையை சரி பண்ணி கொள்ள வேண்டும். பெற்றோர்களுக்கு சொல்கிற ஒரு கண்டிஷன் இது. அது மட்டும் இல்லை, எபிரேயர் 12:5 தான் நம்ம ஆராய்ந்து பார்க்க போறோம். 12ஆம் அதிகாரம் ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. ஏதாவது தப்பு பண்ணிட்டோம்னா, ஆண்டவர் கடிந்து கொண்டார்னா ஆண்டவருடைய சமூகத்தில் போய் அப்பா என்னை மன்னிச்சிருங்க, இந்த தப்பை நான் பண்ண மாட்டேன்னு சொல்லுங்க. பாஸ்டர் எப்படி பேசலாம்? ஏன்ட்ட கொஸ்டின் கேட்கறதுக்கு நீங்க என்னங்க பண்ண முடியும்? நான் ஒரு ஊழியக்காரன் தானே. ஆண்டவர் சொன்னா சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். எப்படி நீங்க பேசலாம்னா, நீங்க தான் என்ன சம்பளம் கொடுத்து வச்சிருக்கீங்களா, அல்லது நீங்க தான் சாப்பாடு போட்டு என்ன வளர்த்தீங்களா? ஆண்டவர் என்ன வளர்த்து வர்றாரு, அவருடைய சத்தியத்தை நாங்க போதிக்கிறோம். அநேக தீர்க்கதரிசிகள் எழும்பி இருந்தாங்க, அநேக தீர்க்கதரிசிகள் சத்தியத்தை சொன்னாங்க. அந்த தீர்க்கதரிசிகள்லாம் கல்லெறிஞ்சு கொண்டாங்க.
இன்னைக்கு திருச்சபையில், அட்வென்டிஸ்ட் திருச்சபையில சரி, பல திருச்சபையில சரி, போதகர்களை என்ன மாதிரி வைத்திருக்கிறோம் என்பதை யோசித்து பாருங்க. சித்தித்து, அதாவது போதக சிச்சை செய்கிற ஒரு ஊழியக்காரன் உங்களுக்கு கிடைச்சாங்கன்னு சொன்னா சந்தோஷப்படுங்க. நான் முன்னாடி இருந்த சர்ச்சில் வாலிப பிள்ளைகள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, போன உடனே இந்த கழுத்தில் காதில் இருக்கிறதெல்லாம், நான் அதிகமாகலாம் போதனைலாம் கொடுக்கல, ஆட்டோமேட்டிக்காக அவங்க மாறினாங்க. அதில் ஒரு சில பிள்ளைகள்லாம் என்ன சொன்னாங்க, இந்த நகை மேலே ஆசைப்பட்ட பிள்ளைங்க, இந்த முத்துக்குமார் போதகர் எப்போ போவார், கொலுசு போட முடியல, நகை போட முடியல, எப்படியாவது போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிள்ளைகள் காத்திருந்தாங்க. ஆனால் அவங்க வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா மோசமான நிலையில் இருக்குது. நான் வந்த பிறகு அதை பார்த்துட்டே இருக்கிறேன். ஒரு போதகர் வந்து ஒரு போதனை கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் வாழ்க்கை நலனுக்காக தான் மொழிய, மற்றபடி உங்களை கெடுக்கணுன்றதுக்காகலாம் போதனை கொடுக்கப்படவில்லை. போதக சிச்சை என்பது முக்கியமானது. எபிரேயர் 12:7 சொல்லுது, சிச்சையை சகிக்கிறவர்களாக இருங்கள், தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார், தகப்பன் சிச்சியாத புத்திரன் உண்டோ? சூப்பரா ஆண்டவர் பேசுறாரு. தகப்பன் சிச்சியாத புத்திரன் உண்டோ? எங்க ஊர்ல எல்லாம், என்னுடைய வாழ்க்கையெல்லாம், எங்க அம்மா பேரை சொன்னாலே யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க. இப்போ திருடிட்டு இவன் ஒரு கூட்டத்தில் இருந்துட்டு இவன் இன்னார் பிள்ளை இவன் திருடிட்ட பொருளை எடுத்துட்டான் அப்படின்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க. ஏன்னா எங்கள் அம்மா பிச்சிருவாங்க அடி. அந்த பயம் எங்களுக்கு இருந்துச்சு. எங்கள் பாட்டி அதை விட தவறான வழியில் போனால் அந்த இடத்துல அடிப்பாங்க. எங்களுக்குன்னு ஒரு பேரே இருந்துச்சு, இன்னார் பிள்ளையா போ, நீ போ, கொன்று உங்கள் அம்மாட்ட சொன்னேன்னா அவ்வளோதான், நீ தொலைஞ்ச கிளம்புட அப்படின்வாங்க. அந்தளவுக்கு வளர்த்தாங்க. ஒரு இந்து குடும்பமாக தான் இருந்தோம், இருந்தாலும் பேரை காப்பாற்றி வச்சுருந்தாங்க. எங்கள் அப்பாவும் அப்படி தான், இன்னார் பையனா அப்படின்னா அப்படியே ஆட்டோமேட்டிக்காக நாங்கள் மூவ் பண்ணிடுவோம், ஓடி போயிடுறா அப்படின்வாங்க. உங்கள் அப்பா தெரிஞ்சு அவ்வளோதான் அப்படின்னு வளர்த்தாங்க. ஒரு பைபிளே படிக்காதவங்க தான், ஆனால் வளர்த்தாங்க, நல்லா வளர்த்தாங்க. இன்னைக்கு உட்காந்துருக்கோன்னா ஆண்டவருடைய கிருபை, ரெண்டாவது பேரண்ட்ஸுடைய ஒரு ஒத்துழைப்பு எங்கள் லைஃப்பில் கிடச்சிச்சு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சிச்சையை சகிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார், தகப்பன் சிச்சையாத புத்திரன் உண்டோ? எபிரேயர் 12:8 சொல்கிறது, சிச்சை கிடையாது இருந்தால் அவர்கள் யாரு? வேசி பிள்ளைகள். உங்களுக்கு எந்த சிச்சையுமே இல்லை, உங்களுக்கு கண்டிஷனே கிடைக்கல, அல்லது ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசவே இல்லை அப்படின்னா நீங்கள் ஆண்டவருடைய பிள்ளைகளே கிடையாது. ஆண்டவர் ஆவியானவர் உங்கள்கிட்ட பேசி உணர்த்தல, எந்த விஷயத்தையுமே உணர்த்தல அப்படின்னா நீங்க ஆண்டவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சிச்சைக்கு சொந்தக்காரர்கள் அல்ல. ஆண்டவர் யாரை நேசிக்கிறாரோ அவர்களே சிச்சிப்பார். தண்டனை வருது, கஷ்டம் வருது, வியாதி வருது, எதனால வந்துச்சு, எதனால ஆண்டவர் இதை அனுமதிச்சாரு அப்படின்னு நீங்க ஆராய்ந்து பார்த்தா மட்டும்தான் அந்த சிச்சையிலிருந்து, அந்த வாழ்க்கையிலிருந்து விடுதலை ஆகி சந்தோஷமான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக போக முடியும். தலைவலி வந்தோன்னா டோலை மாத்திரை போடுறது கிடையாது ஆவிக்குரிய வாழ்க்கை. எதனால ஏன், ஒய், வாட் இஸ் த ரீசன், ஒய் காட் அலோட் திஸ் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம் இன் அவர் லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து ஆண்டுடைய சமூகத்தில் போய் முழங்கால் போட்டு, அப்பா நான் இனிமேல் இந்த காரியத்தை செய்ய மாட்டேன், இந்த தவறுகளை நான் செஞ்சிருக்கிறேன், உங்களுக்கு விரோதமாக வேதத்தை வச்சு பார்க்கணும், பைபிள் இப்படி சொல்லுது, நான் இப்படி நடந்துட்டேன், பைபிள் இப்படி சொல்லுது, இப்படி நடந்துட்டேன், பாஸ்டர் அன்னைக்கே சொன்னாங்க, நான் அதை கேட்கல, நான் இப்படி நடந்துகிட்டு இருந்தேன், என் வாழ்க்கையை மாத்திருங்க ஆண்டவரே, ப்ளீஸ் ஆண்டவரேன்னு கெஞ்சும் போது எப்பேற்பட்ட வியாதியா இருந்தாலும் எப்பேற்பட்ட குறையா இருந்தாலும் மாறுங்க. இதுதான் வேதம் சொல்லுகிற உண்மை. உங்களுடைய வாழ்க்கையை அப்படியே வேதத்தில் வச்சு பார்க்கணும். நிறைய பேருடைய குடும்பம் ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை நோக்கி போயிட்டு இருக்கு, அல்லது தரித்திரத்தை நோக்கி போயிட்டு இருக்கு, பணம் இல்லாத ஒரு சூழ்நிலை போயிட்டு இருக்கு, ஆரோக்கியம் இல்லாத சூழ்நிலை போயிட்டு இருக்குன்னா you must think about why God allowed this kind of problem in my life அப்படின்னு சொல்லி யோசிக்காம எதுவுமே பண்ண முடியாது. இது எங்க போய் யோசிக்கணும் அப்படின்னா you must go to God's feet. ஆண்டுடைய சமூகத்துக்குள்ளாக போய் அவருடைய காலில் விழுந்து, ஏசப்பா நான் என்ன செய்யணும்னு சொன்னால் மட்டும்தான் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எபிரேயர் 12:11 வாசிங்க. எந்த சிச்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். நிறுத்துங்க. எந்த சிச்சையும்
ஏதாவது ஒரு எனக்கு இந்த சிச்சையை பற்றி எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்துச்சு. உடனே என்னுடைய ஃப்ரெண்டு பாஸ்டர் தியாகராஜனுக்கு ஃபோன் பண்ணேன். மார்னிங் 6 o'clock மெசேஜ் முடிச்சுட்டு 5 to 6 மெசேஜ் முடிச்சுட்டு 6 o'clock ஒரு 15 minutes கழித்து பாஸ்டர்கிட்ட ஃபோன் அடித்தேன். பாஸ்டர் எனக்கு ஒரு பாயிண்ட் எனக்கு ஏதாவது கொடுங்க, எனக்கு அப்படியே ஏதாவது ஒரு பாயிண்ட் கிடைக்கணும், எனக்கு நானும் ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். உடனே ஆமாம் பாஸ்டர், ஒரு கொட்டேஷன் இருக்குது, அம்மையார் எழுதியிருக்கிறாங்க, தாவீதை லிங்க் பண்ணுறாங்க எபிரேயர் புஸ்தகத்தில் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்குள்ளே நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, அப்போது ஒரு பாயிண்ட் அவங்க சொன்னாங்க, நல்லா இருந்துச்சு. கெட்ட குமாரனை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் பாஸ்டர், அதுதான் சரியான ஒரு பாயிண்ட் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆலோசனை கொடுத்தாங்க. சும்மா ஏதோ மெசேஜ் எடுத்துகிட்டு டக்குன்னு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? எவ்வளோ பாடுகள் பாருங்கள், போராட்டம். ஒரு வாரமாக அதான் ஓடிக்கிட்டு இருக்கு. சிச்சை எப்படி எப்படி என்ன சொல்லணும் ஜனங்களுக்கு? கெட்ட குமாரனுடைய வாழ்க்கையில் அவங்க அப்பா நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போடுறாரு. தம்பி இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் இதைத்தான் சாப்பிடணும், இந்த சர்ச்சுக்கு தான் போகணும், இந்த படிப்பு தான் படிக்கணும், நான் சொல்றபடி தான் நடக்கணும், இதை எல்லா ரூல்ஸை போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. உடனே இந்த இளைய குமாரனுக்கு என்ன ஆகல? அப்பா பேசுறது பிடிக்கல, அப்பா பேசுறது பிடிக்கல. என்ன கண்டிஷன் போடுறாரு? சர்ச்சுக்கு அங்கே தான் போக சொல்றாரு, இத்தனை மணிக்கு போக சொல்றாரு, பைபிள் படிக்க சொல்றாரு, நல்லது பேச சொல்றாரு, கெட்ட நண்பர்களோடு சேரக்கூடாதுன்னு சொல்றாரு. என்ன அப்ப இவன் டென்ஷன் ஆயிட்டாரு தலைவர் இளையகுமாரன். இன்னைக்கு அப்படிதான் நிறைய பேரண்ட்ஸ் உங்களை சொல்லும் போது என்ன பண்றோம்? வாய மூடிட்டு இருப்பா, உனக்கெல்லாம் என்ன தெரியுமா, வாய மூடுமா. என்னது? பெத்த தாய் தகப்பனார். என்னுடைய வாழ்க்கையில் நான் இது வரைக்கும் அப்படிலாம் அதிகமாகலாம் வாயை மூடு, அதை செய் இதை செய் அப்படிலாம் சொல்கிறது கிடையாது. ஏதாவது சொன்னாங்கன்னா நல்லா இருந்தால் எடுத்துக்கிறோம், அவ்வளோதான். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பேரண்ட்ஸ் நம்ம கிடைச்ச ஒரு பொக்கிஷங்க வாலிப பிள்ளைகளுக்கு. இந்த மாதிரி அப்பா அம்மா உங்களுக்கு கிடைக்கிறன்னா புண்ணியம் பண்ணியிருக்கணும். அது சர்ச்சுக்குள்ளே இருக்காங்க பார்த்தியா, எங்கெங்கேயோ அப்பா குடிகாரனா எங்கேயோ ரோட்டில் படுத்து கிடக்காங்க நிறைய பேர் பிள்ளைகள். பேரண்ட்ஸ் சோறு கூட வழி இல்லாமல் பாவம் எங்கெங்கேயோ பிச்சை எடுத்து கிடக்கிறாங்க. இன்றைக்கி உங்கள் அப்பா அம்மா அழகாக ஒரு சர்ச்சுக்குள்ளே கூட்டு வந்திருக்காங்க பாரு. எவ்வளோ அழகாக ஒன்று எப்படியாவது சர்ச்சுக்கு வா மகனே மகளேன்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு கண்ணீரோடு கூட்டு வந்து உட்கார வச்சு அழகு பார்க்குறாங்களே, அந்த பேரண்ட்ஸுக்கு நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? தகப்பனும் தாயை கணம் பண்ணாதவனுடைய வாழ்க்கை எப்படி தெரியுமா? அவனுடைய கண்களை கழுகுகள் புடுங்குமா. யாராவது வசனத்தை முடிங்க. சொல்ல மாட்டீங்க, இதெல்லாம் கண்ணை புடுங்குற இதெல்லாம் சொல்லக்கூடாது. தகப்பனும் தாயை அசட்டை பண்றவன், அவங்கள வெறுப்போடு பார்க்குறவன், சபிக்கிறவன், எங்களுடைய வாழ்க்கையெல்லாம் மோசம். ஆண்டவர் சொல்றாங்க, எந்த சிச்சையும் தற்காலத்தில் எப்படி இருக்குமா? சந்தோஷமா இருக்காது. கண்டிஷன் என்பது சந்தோஷமா இருக்காது. இப்ப நான் உங்களுக்கு போதக சிச்சை பண்றேன் பாத்தீங்களா, நான் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு புரியாது. நான் இங்க இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு புரியாது. நான் ஒரு நாள் இங்க இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி போகல, அப்போ உங்களுக்கு வலிக்கும். மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு. நான் முன்னாடி இருந்த சர்ச்சில் அப்படிதான் 3 வருஷம் கத்துன்னு கத்துனோம், பிரசங்கம் பண்ணோம், ஊழியத்தை பற்றி பேசணும், செஞ்சோம். அங்கேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்தோடனே அதுக்கு அடுத்த முறை போனேன். ஒரு 5 மாசமோ 6 மாசமோ கழிச்சு எல்லாரும் கெட்டி பிடிச்சி அழுகிறாங்க, பாஸ்டர் ஐ மிஸ் யூ சோ மச். நான் பெருமைக்காக சொல்லலை. போதக சிச்சை இங்கே கொடுக்கப்படும் போது அதை சரியாய் பயன்படுத்தி கொண்டீர்கள் என்று சொன்னால் உங்க வாழ்க்கையில ஜீவ வழியை கண்டுபிடிப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கை சிறப்பா போயிட்டே இருக்கும். நல்ல பேர் என்பது என்ன தெரியுமா? அது ஒரு 10 கோடி வீட்டில் இருக்கிறது மாதிரிங்க நல்ல பேர். ஒரு வாலிப பிள்ளை நல்ல பேரோடு இருக்குன்னா அது ஒரு 10 கோடியை வீட்டுக்குள்ள வச்சிருக்கிறது மாதிரி இருக்கும் அந்த பிள்ளை. கெட்ட பேர் வாங்கிட்டீங்கன்னா அது 0 ஆயிரும். கெட்ட பேர் வாங்கக்கூடாது என்பதுதான் ஆண்டவருடைய திட்டம். வாலிபர்களை குறித்த திட்டமே என்னுடைய பிள்ளைகள் கெட்ட பேர் வாங்கக்கூடாது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உபாகமம் 8:5 சொல்லுது, ஒருவன் தன் புத்திரனை சிச்சிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிச்சிக்கிறார் என்று உன் இருதயத்தில் அறிந்து கொள்வாயாக. ஒரு அப்பா பிள்ளையை சிச்சிக்கிறது போல நான் உங்களை சிச்சிக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார்.
சிச்சைன்னா என்ன? மறுபடியும் கேட்கணும் இதை. சிச்சைன்னா என்ன? தண்டனை. ஏத்துக்கிருவீங்களா? ஏசப்பா உங்களை தண்டிச்சா ஏத்துக்கிருவீங்களா? ஐயோ இது மோசமான மெசேஜாக இருக்கியா அப்படின்னு யோசிக்காதீங்க. ரொம்பலாம் உங்களை திராணிக்கு மேலெல்லாம் என்ன செய்ய மாட்டார், சோதிக்க விடவும் மாட்டார், சோதிக்கவும் மாட்டார். சாவடிக்கிற அளவுக்கெல்லாம் அது ஒரு சிலருக்கு அந்த இதெல்லாம் நடக்குது. திருவிருந்து ஆராதனையில் 3 விஷயத்தை நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன். என்னெல்லாம் வரும் ஆராய்ந்து பார்க்கணும். 3 விஷயம் ரொம்ப முக்கியமானது. அதை குறித்து நான் கொஞ்சம் லேட்டாக சொல்கிறேன். ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அதெல்லாம். சங்கீதம் 94:13 சொல்லுது, சிச்சித்து உம்முடைய வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன் பாக்கியவான். நான் அந்த பாக்கியவான் லிஸ்ட்ல இருக்கணும்னு ஆசைப்படுறேன். நிறைய நேரங்களில் சிச்சித்து வேதத்தை கொண்டு போதிக்கிற மனுஷன், அதிகமா வசனத்தை சொல்லணும், சத்தியத்தை சொல்லணும் என்கிற தாகத்தை ஆண்டவர் அடியனுக்கும் கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, நீதிமொழிகள் 3:12 தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிச்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிச்சிக்கிறார். எல்லாருக்கும் சிச்சை கிடையாது. ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார் அப்படின்னா சிச்சை இருக்கு. ஒரு சின்ன பிரச்சனையை கொடுத்து பார்ப்பாரு, உண்மையா இருக்கியா இல்லையா, அல்லது சின்ன ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சு பார்ப்பாரு, இதுல உண்மையா இருக்கியா இல்லையா, அல்லது பண காரியத்தை அப்படியே எடுத்து பார்ப்பாரு, பணம் இல்லைனாலும் என்னை தேடுவியா தேட மாட்டியா, நீ விரும்புகிற ஒரு விஷயத்தை அப்படியே கொஞ்சம் அப்படியே ரிமூவ் பண்ணி வச்சு பார்ப்பாரு, அதை நீ உண்மையா இருக்கியா இல்லையா அப்படின்னு. இதெல்லாம் சிச்சை. ஒரு குழந்தைகளை எப்படி சிச்சித்து நடத்தணும்னு ஆசைப்படுறோமோ, என் பிள்ளைய 4 பேருக்கு முன்னாடி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோமோ, அதே போல என் பிள்ளை பரலோகத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சிச்சிக்கிறார். அக்கிரமக்காரரில் ஒருவராக என்னுடைய பிள்ளைகள் இருந்து விடக்கூடாது என்பதற்காக ஆண்டவர் நம்மை சிச்சித்து வழிநடத்துகிறார். 1 கொரிந்தியர் 11:32 ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்டான ஒரு வசனம். 1 கொரிந்தியர் 11:32. எப்படி டைம் போகுதுன்னே தெரிய மாட்டேது. சீக்கிரம். நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். சூப்பர் வசனம் இது, அப்படியே அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கிறேன். நாம் நியாயம் தீர்க்கப்படும் போது உலகத்தோட ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தர் நம்மை சிட்சிக்கிறார். சின்ன சின்ன தண்டனையோட முடிஞ்சிடும். ஆனா ஆண்டவர் சிட்சிக்கல அப்படின்னா ஒரே தான் முடிஞ்சிடும் கதை. சின்ன பிரச்சனை வேணுமா பெரிய பிரச்சனை வேணுமா நம்ம தான் யோசிக்கணும். அப்போ நீங்க ஆண்டவரிடத்தில் அன்பு கூறும்போது ஆண்டவர் யாரிடத்தில் அன்பாயிருக்கிறாரோ அவர்களை சிட்சிப்பார். உங்களுக்கு சிச்சையே வரல, சோதனையே ஒண்ணுமே வரல, எதுவுமே கிடைக்கல அப்படின்னா நீங்க இன்னும் ஆண்டவரோடு ஒரு பக்கம் கூட வரலன்னு அர்த்தம். என்ன வந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவருக்காக நிற்கணும். அது பண விஷயத்தில் நான் வீக்கானாலும் பரவாயில்ல, வியாதி வந்தாலும் பரவாயில்ல, பலவீனங்கள் வந்தாலும் பரவாயில்ல, என்ன வந்தாலும் பரவாயில்ல, என் ஆண்டவருக்காக நிற்பேன், முடிவு பரியந்தம் நிற்பேன் என்கிற ஒரு வைராக்கியத்தோடு நாம் காணப்பட வேண்டும். வெளிப்படுத்தின விசேஷம் 3:19 படிங்க. நான் நேசிக்கிறவர் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிச்சிக்கிறேன். ஏன் கடிந்து கொள்றார் தெரியுமா? எப்பெல்லாம் கடிந்து கொண்டிருக்காரு தெரியுமா? வசனத்தில் நான் வேகமாக சொல்றேன். யோபு 36:10 பார்த்தீங்கன்னா, அக்கிரமத்தை விட்டு திரும்பும்படி அவர் செவியை திறந்து கடிந்து கொள்கிறார். அக்கிரமத்தோடு வாழ்ந்தோன்னா கடிந்து கொள்வார். சங்கீதம் 119:21 உமது கற்பனையை விட்டு விலகுகிற சபிக்கப்பட்ட அகங்காரிகளை நீர் கடிந்து கொள்கிறேன். கற்பனையை விட்டு விலகுனா கடிந்து கொள்வார். நீதிமொழிகள் 30:6 பார்த்தீங்கன்னா, அவருடைய வசனங்களோடு ஒன்றையும் கூட்டாதை கூட்டினால் உன்னை கடிந்து கொள்வார். இப்படிப்பட்ட நேரத்திலெல்லாம் ஆண்டவர் கடிந்து கொண்டு சிச்சிப்பார். ஏய், எப்படி நீ வசனத்தை கூட்டலாம்? ஏய், ஏன் கற்பனை விட்டு விலகி போற? சிச்சிப்பார். அது மட்டும் இல்ல, அக்கிரமத்தை விட்டு விலகி வா, பாவம் செய்யாதுன்னு சொல்லி சிச்சிப்பார். செப்பனியா 3:7 கிரியைகளை கேடாக்கினபடினாலே ஆண்டவர் உன்னை சிச்சிப்பார். உன்னுடைய நல்ல காரியங்களே இல்லை உன் வாழ்க்கையில, கிரியைகள் கேடாகி போயிடுச்சு, அதனால ஆண்டவர் உன்னை சிச்சிப்பார். மத்தேயு 11:20 பார்த்தீங்கன்னா, மனம் திரும்பாமல் போனால் உன்னை சிச்சிப்பார், மனம் திரும்பாமல் போனால் கடிந்து கொள்வார். அது மட்டும் இல்ல, மார்க் 16:14 அவிசுவாசம் உள்ள இருதயம் உனக்கு இருந்தால் அவர் உன்னை கடிந்து கொள்வார். நிறைய விஷயங்கள் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கிறேன். என்னெல்லாம்? அக்கிரமத்தை விட்டு திரும்பும்படியான கடிந்து கொள்ளுதல்,
கற்பனை விட்டு விலகுகிற சபிக்கப்பட்டவர்களை கடிந்து கொள்கிறார். வசனங்களோடு கூட்டுகிற, வசனங்களை ஒன்றோடு ஒன்று கூட்டி, அதாவது அவருடைய வசனங்களோடு ஒன்றையும் கூட்டாதே, கூட்டினால் அவர் உன்னை கடிந்து கொள்வார். மோசமான கிரியைகள் நம்ம வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா கடிந்து கொள்வார். மனம் திரும்பாமல் போனால் கடிந்து கொள்வார். அவிசுவாசம் நமக்குள் இருந்தால் கடிந்து கொள்கிறவராக இருக்கிறார். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா தாவீதினுடைய வாழ்க்கையில் அவருக்கு பலவிதமான பிரச்சனைகள் இருந்துச்சு, சிச்சை அவருடைய வாழ்க்கையில் இருந்துச்சு. ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா சாத்தானை கூட பயன்படுத்துகிறார். சாத்தானை கூட ஆண்டவர் பயன்படுத்தினார். எப்படின்னு சொன்னால், பரலோகத்தில் சாத்தானெல்லாம் வைக்கல. வசனம் சொல்லுகிறது, அபிமெலேக்குக்கும் சீகேமின் பெரிய மனுஷருக்கும் நடுவே பொல்லாப்பு உண்டாகும் ஆவியை தேவன் வர பண்ணினாராம். பொல்லாப்பு உண்டாகும் ஆவியை ஆண்டவர் வச்சுக்கிட்டு உட்காரல, ஆண்டவர் அனுமதி கொடுத்தார். போ, யோபுக்கு எப்படி அனுமதி கொடுத்தாரோ அதே போல போ, என்னன்னாலும் பண்ணிக்கும். ஆண்டவர் அனுமதி கொடுக்காம நம்ம பிசாசு ஒண்ணுமே பண்ண முடியாது. அதை பண்ணார். சாமுவேலுடைய வாழ்க்கையில் 1 சாமுவேல் 16:14 பார்த்தீங்கன்னா, சவுலுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, கர்த்தரால் வரவிடப்பட்ட ஒரு பொல்லாத ஆவி அவனே என்ன செஞ்சிச்சு? கலங்க பண்ணிச்சு. சாத்தானை கூட பயன்படுத்துறார், அனுமதி கொடுக்குறாரு, போ என்னாலும் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை கவனமாக இருக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா அடிக்கடி பஞ்சம், எதிரிகளை வச்சு அனுப்பி போர் புரிய வச்சது, அந்த மாதிரி காரியத்தை பண்ணார். புதிய ஏற்பாட்டு கீழே இருக்கிற நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால், தேவன் தமக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகளை சிட்சிக்கும்படி அவர்களுடைய வாழ்க்கையில் துன்பங்கள் வரும்படி செய்யக்கூடும். ஒருவேளை நம்ம அவருக்கு உண்மையாக கீழ்ப்படியாமல் போயிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால், சரியாக வாழலை அப்படின்னா துன்பங்கள் வர வாய்ப்பு இருக்கிறது. நான் இதை உங்களை கஷ்டப்படுத்துறதுக்காக சொல்லலை. நம்ம ஆண்டவரோடு எப்பயுமே இருக்கணும், என்ன வந்தாலும் ஆண்டவருக்காக நிற்கணும். ஏன்னா துன்பங்கள் நம்மளை என்ன செய்யும் அப்படின்னு சொன்னால் கொன்றார். ஒருவேளை கஷ்டங்கள் வரும்போது ஆண்டவருக்காக நின்று, ஏசப்பா என்னோடு கூட இருக்கிறாங்க, என்ன சிச்சை ஆண்டவர் எனக்கு கொடுத்தாலும் நான் அதில் சரியாக இருப்பேன்னு சொல்லிட்டு வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். சின்ன பிரச்சனை வரும்போது ஆராய்ந்து பாருங்க, ஆராய்ந்து பார்த்து அதை விட்டு விட்டு ஆண்டவருக்காக வாழக்கூடிய பாக்கியத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நிறைய நேரங்கள் அதை புரிஞ்சுக்கிறதே கிடையாது. என்ன பண்ணிடுவோம்? ஆண்டவரை விட்டே ஓடி போயிடுறோம். கொஞ்சம் வியாதி வந்துச்சுன்னா, என்ன ஆண்டவர் இப்படி பண்ணிட்டார், ஏன்னா இத்தனை வருஷம் கழிச்சு இவ்வளவு கஷ்டத்தை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விட்டு ஓடக்கூடாது. எதனால் இந்த பிரச்சனை வந்துச்சு, நான் ஏதாவது தப்பு பண்ணுறேன்னா சரி செய்து கொள்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி சரி செய்தோன்னா என்ன பிரச்சனைனாலும் மாறிடும். அது என்ன வியாதியாக இருந்தாலும் மாறிடும். சரி மட்டும் செய்து கொள்ள வேண்டும். ஆராய்ந்து பார்க்கணும். ஏசப்பாட்ட உட்காந்து, அப்பா நான் இதை செஞ்சுட்டேன், இதை மன்னிச்சிருங்க, இனிமேல் இதை செய்ய மாட்டேன், நான் அந்த ஆலயத்துக்கு சரியாக போகலை, ஓய்னால உண்மையாக அனுசரிக்கலை, அதனால் நிறைய பிரச்சனைகளை நான் சந்தித்தேன், என்னை மாற்றுங்க ஆண்டவரே. அதே போல் ஒவ்வொரு விஷயத்தையா சொல்லணும். ஒருவேளை வியாதி வருதுன்னா, ஏதோ நான் சாப்பாடு காரியத்தில் சரியில்லை ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த அந்த ஆலயத்தை நான் கெடுத்துட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, நான் சரி செய்து கொள்கிறேன். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் ஆண்டவருடைய சமூகத்தில் வைத்து நம்ம ஜெபித்து, ஏன் ஆண்டவர் என்னை சிச்சித்தார் அப்படின்னு சொன்னாலே ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார்னு அர்த்தம். ஏன்னா நீங்கள் செத்துறக்கூடாது என்பதற்காக, அல்லது நித்தியமாக அழிந்து விடக்கூடாது என்பதற்காக, பரிசுத்தமாக்குவதற்காக ஆண்டவர் சிச்சிக்கிறார். உடனே ஆண்டவர் மேலே பழி சுமத்தக்கூடாது. ஆண்டவர் இப்படி பண்ணீங்க, நான் உங்களுக்கு என்ன துரோகம் பண்ணேன், அதெல்லாம் சொல்லக்கூடாது. நமக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை செய்கிறார் அப்படின்னா நம்ம எப்படியாவது பரலோகத்துக்குள்ளே போகணும்னு தான். அது உங்களுக்கு மரணத்துக்கு ஏதுவான விஷயங்களை ஆண்டவர் செய்ய மாட்டாங்க. ஒருவேளை ஓவராக போகும்போது தான் பிரச்சனை, அந்த பிரச்சனை. அதுக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கையை மாற்றி அமைச்சு கொண்டு இனிமேல் இந்த காரியங்களை செய்ய மாட்டேன் ஆண்டவரேன்னு சொன்னால் திடீர்னு நம்ம ரிலீஃப் ஆயிடுவோம். நிறைய பேருடைய வியாதி மாறி இருக்கு தெரியுமா? காரணம் அவங்க கன்ஃபஸ் பண்ணுவாங்க, என்ன பாவத்தை மன்னிச்சிருங்க, நான் இப்படி செஞ்சிருக்க கூடாது அப்படின்னா அவங்க வியாதி மாறும். அதே போல அவங்ககிட்ட இருக்கிற சாபம், ஒருவேளை இந்த வாழ்க்கையில் நான் செஞ்சிருக்க கூடாது ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னா அந்த சாபம் மாறும். நம்மளை நேசிக்கிறதுனால தான் சிச்சை செய்கிறார். அதை புரிந்து கொண்டு ஆண்டோடைய சமூகத்தில் ஓடணுமே ஒழிய ஆண்டோடைய சமூகத்தை விட்டு என்ன பண்ணக்கூடாது? ஓடக்கூடாது. ஆண்டோடைய சமூகத்தை நோக்கி ஓடி வரணும், ஆண்டோடைய சமூகத்தை விட்டு ஓடக்கூடாது. சிச்சை என்பது யாரை ஆண்டவர் நேசிக்கிறாரோ அவங்களுக்கு கிடைக்கிற ஒரு காரியம். அந்த சிச்சை மரணத்துக்கு ஏதுவானது அல்ல, அது உங்களை வாழ வைக்கக்கூடியது. அதை சரி செய்து கொள்ள வேண்டும் என்று தான் ஆண்டவர் கேட்கிறார். அதை சரி செய்து ஆண்டவருக்காக நிற்போம். ஒருவேளை சிச்சை இப்போ உங்களுடைய வாழ்க்கையில் இருக்குன்னு சொன்னால் என்ன ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறாருன்னு சொல்லுங்கள். அதனால தான் உங்களுக்கு அந்த பிரச்சனை வந்திருக்கு. அதை சரி செய்யலாம் என்பதுதான் வேதம் சொல்கிற உண்மை.
அது 100க்கு 100 சரி செய்து கொள்ளலாம். ஏனென்றால் ஆண்டுடைய சமூகத்தில் ஆராய்ந்து பாருங்க, சரி செய்து கொள்ளுங்கள். கர்த்தர் நம்மை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.